நம்ம வாழ்வியலினுடைய நோக்கத்தை மிக அழகாக எடுத்து சொல்கின்ற ஒப்பற்ற சைவ நூல் அப்படின்னா அது திருவாசகம். சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுழியில் தடுமாறி காதலின் மிக்கணியிழையார் களவியிலே விழுவேனை, காதலின் மிக்கணியிழையார் களவியிலே விழுவேனை, மாதொரு கூருடைய பிரான் தன் கழலே சேரு வண்ணம் ஆதி எனக்கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே என்று மணிவாசகர் வியந்து சொல்கிறார். அப்படி என்ன சொல்றாரு? இந்த பிறப்பு இறப்பு இது மிகப்பெரிய ஒரு சுழல். இதுல நாம எல்லாருமே சிக்கி தவிக்கிறோம். குறிப்பா நான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மீண்டும் பிறக்கிறேன், மீண்டும் இறக்கிறேன், மீண்டும் பிறக்கிறேன், மீண்டும் இறக்கிறேன். இதற்கிடையில் காதல் காமம் என்ற சுழலிலும் நான் சிக்கி தவித்த போது என்னை யார் கரையேற்றி விடுவார் என்று தவித்த பொழுது உமையவளை ஒரு பாகத்தில் உடைய எம்பெருமான் சிவன் அவனுடைய திருவடிகளை சேரும் பண்ணுமாறு எனக்கு செய்திருக்கிறான். இந்த அருளிய செயலை வேறு யார் பெற முடியும் என்று வியந்து பாடுகிறார் மாணிக்க வாசகர். உலகத்திலேயே மனிதனை உறைய வைக்கும் ஒரு வாசகம் உண்டென்றில் அது திருவாசகம். நன்றி, வணக்கம்.